திரையுலகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கேப்டன் விஜயகாந்தும் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் அவங்களுடைய பயணத்தை தொடங்கி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடிச்சவங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே திரையில நிஜ வாழ்க்கையிலும் சரி பல ஒற்றுமைகள் இருக்கு. 1980 1990களில் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்களா ரெண்டு பேருமே இருந்தாங்க. இதை பற்றி நமக்கு ரீசண்டாக ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு ரஜினிகாந்த் படத்தை எடுக்க அதிக பட்ஜெட் தேவைப்படும் என்ற கருத்து பரவலாக இருக்கு. ஆனால் ரஜினிகாந்த் நடிக்க முடியாத சில படங்களுக்கு அவரை போலவே திறமையும் அதே சமயம் பட்ஜெட்டுக்குள்ள அடங்கக்கூடிய நட்சத்திர மதிப்பும் கொண்ட நடிகர் தேவைப்பட்ட போது இயக்குனர்களின் முதல் தேர்வா யார் இருந்து தெரியுமா? வேற யாரும் இல்லை, விஜயகாந்த் தான். இரு நடிகர்களும் இருந்த ஒருவித கம்பீரமான தோற்றம், இருண்ட நிறம் மற்றும் இறுக்கமான சிகை அலங்காரம் இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான அவங்களுடைய தோற்றங்கள் எல்லாம் ரசிகர்கள்கிட்ட அவங்க நெருங்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கு. இந்த ஒற்றுமையை எடுத்து காட்டும் வகையில் பொல்லாதவன் என்ற படத்தின் படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயமா அது. அப்போ ஒரு க்ளோஸ்அப் காட்சியில் ரஜினிகாந்தோட கண்கள் சரியா அமையலையாம். அதுக்கு பதிலாக வேற என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் விஜயகாந்தின் கண்களை பயன்படுத்தி அந்த காட்சியை இயக்குனர் முடிச்சிருக்கதா தகவல் தெரிஞ்சிருக்கு. இந்த நிகழ்வு என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு பேருமே ஒரே வகையான கதாபாத்திரங்களுக்கு எவ்வளவு பொருத்தமா இருந்தாங்க அப்படின்றது தெளிவா நமக்கு சொல்லுது. திரையுலகில் ரெண்டு பேரும் வேற வேற பாதையில பயணித்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த மரியாதை மற்றும் திறமையில் இருந்த ஒற்றுமை அவங்கள ரசிகர்கள் மனசுல தனித்துவமான இடத்தை பெற பண்ணியிருக்கு. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு இணையாக விஜயகாந்தின் கேப்டன் பட்டமும் அவரின் மக்கள் செல்வாக்கும் இவங்களுடைய தனிப்பட்ட குணங்களையும் திரையுலக பங்களிப்பையும் நிலைநிறுத்தியிருக்கு. ரெண்டு பேருமே திரையில மட்டும் இல்லைங்க, நிஜ வாழ்க்கையிலும் மக்கள் மத்தியிலும் பெரும் அன்பை பெற்றவங்க. இவங்கள தனிப்பட்ட குணநலன்கள், பொது வாழ்க்கையின் மீதான ஈடுபாடு அவங்கள ரசிகர்கள் கொண்டாடும் நட்சத்திரமா இதுவரைக்குமே மாற்றியிருக்கு.